மதுரையில சாப்பாடு மட்டும் ஃபேமஸ் இல்லைன்னு அங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். சித்திரை திருவிழான்னு ஆரம்பிச்சிட்டாலே வாராரு வாராருன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க. அப்படியே வைகை ஆத்து தண்ணியில பேரு தான் தண்ணி, ஆனா அப்படியே மக்க வெள்ளத்துல தங்க குதிரையில வருவாரு பாருங்க அழகரு. அன்னைக்கு நீங்க எங்கிட்டு திரும்பினாலும் மனுஷ பயத்தாலைய மட்டும் தாங்க பார்க்க முடியும். அம்புட்டு கூட்டம் இருக்கும். அதனாலயே இப்ப சில கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்களாம். என்னன்னு பாத்துருவோமா? பார்த்துட்டு எல்லாரும் சூதானமா போயிட்டு வாங்கப்பா. ஆமா, என்ன செய்தினா மதுரையில அருள்மிகு கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்கு. விழாவுடைய சிகர நிகழ்ச்சியா வரும் 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற போகுது. இந்த நிகழ்ச்சியின் போது தென் மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் நேர்த்தி கடனா அழகர் மீது தண்ணியை பீச்சி அடிப்பது வழக்கம். ஆனா கடந்த சில ஆண்டுகளா அதிக விசைத்திறன் கொண்ட குழாய்கள் மூலம் தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுவதால சிலை சேதமடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், அதே போல கோவில் பட்டர்கள் மீதும் அதிகமான தண்ணீர் பீச்சி அளிக்கப்படுவதால மிகுந்த சிரமம் ஏற்படுவதாக கருதி இந்த ஆண்டு கோவில் நிர்வாகம் சார்பில் ஒரு சிறப்பு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி அதிக விசைத்திறன் கொண்ட பைப்புகள் மூலம் தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடாதுன்னும், வேதிப்பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் அடங்கிய தண்ணீரை அழகர் மீது அடிக்கக்கூடாதுன்னும் பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. அதனால தண்ணி பீச்சி அடிப்பதற்காக விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஐதீக முறைப்படி குறைந்த விசைத்திறன் கொண்ட பைப்புகள் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துமாறு கோவில் நிர்வாகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. நீங்க இந்த திருவிழாவை பார்த்திருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.